கவிக்கு வீர வணக்கம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். நாங்கள் நாடுகள் அல்ல, நாங்கள் நாடுகள் அல்ல, நாங்கள் நாடுகள் அல்ல, நாங்கள் நாடுகள் அல்ல. இலச்சவாயம் கூட்டமே அல்ல, இலச்சவாயம் கூட்டமே அல்ல, இலச்சவாயம் கூட்டமே அல்ல. அட்டங்க மறுப்பு அத்து மீறுவோம், அட்டங்க மறுப்பு அத்து மீறுவோம். திரும்பி எழுவோம், திருப்பி அடிப்போம், திரும்பி எழுவோம், திருப்பி அடிப்போம், திரும்பி எழுவோம், திருப்பி அடிப்போம், திரும்பி எழுவோம், திருப்பி அடிப்போம். நாயம் தானா, நாயம் தானா, நாயம் தானா, நாயம் தானா. தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். கொலை செய்த கூலிப்படை, கொலை செய்த கூலிப்படை, கொலை செய்த கூலிப்படை, கொலை செய்த கூலிப்படை. வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆணவ படுகொலையான, ஆணவ படுகொலையான, ஆணவ படுகொலையான, ஆணவ படுகொலையான, ஆணவ படுகொலையான, ஆணவ படுகொலையான. பெண் பொறியாளர் கமிஷனுக்கு, பெண் பொறியாளர் கமிஷனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சிறுத்தைகள் வீர வணக்கம், சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பெண் பொறியாளர் கமிஷனுக்கு, பெண் பொறியாளர் கமிஷனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, மேதை மார்க்சுக்கு, மேதை மார்க்சுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். எதுக்கு அவ்வளவு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். ஆணவ படுகொலையான, ஆணவ படுகொலையான, ஆணவ படுகொலையான, ஆணவ படுகொலையான. பெண் பொறியாளர் கமிஷனுக்கு, பெண் பொறியாளர் கமிஷனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல.
சட்டம் ஏற்று ஆணவ படுகொலை தடுத்திட தனி சட்டம் ஏற்று தமிழ்நாட்டில் சாதிய படுகொலைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்குது. வேடிக்கை பார்க்குது காவல்துறை வேடிக்கை பார்க்குது. சாதியத்தை வேறறுப்போம், சனாதனத்தை வேறறுப்போம், வென்றெடுப்போம், சமத்துவத்தை வென்றெடுப்போம், சமூக நீதியை வென்றெடுப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். எச்சரிக்கை தமிழக அரசே எச்சரிக்கை, காவல்துறையை எச்சரிக்கை. வேடிக்கை பார்க்காத கொடுமை சாதிய படுகொலைகளை வேடிக்கை பார்க்காது. தமிழக முதல்வர் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறதா? மோடியின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறதா? சந்தேகம் விடுதலை சிறுத்தைகளுக்கு சந்தேகம். தமிழ்நாட்டு காவல்துறை தமிழக முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? மோடி கட்டுப்பாட்டில் சாதி வெறியர்களின் கட்டுப்பாட்டில் சனாதனர்களின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டு காவல்துறை இருக்கிறதா? கண்டிக்கின்றோம். எத்தனை படுகொலைகள், எத்தனை ஆணவ கொலைகள். புதுக்குரப்பேட்டை கண்ணகி முருகேசன், உடுமலைப்பேட்டை சங்கர். எத்தனை படுகொலைகள். காவல்துறையே நியாயம்தானா? தமிழக அரசே நியாயம்தானா? பல ஆண்டுகளாக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் ஏற்ற விடுதலை சிறுத்தைகள் போராடுகிறோம். மக்கள் மன்றத்திலும் இந்திய நாடாளுமன்றத்திலும் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் கோரிக்கை வைக்கிறார், போராட்டம் செய்கிறார். காது கேட்கவில்லை. மத்திய அரசுக்கும் கேட்கவில்லை, மாநில அரசுக்கும் கேட்கவில்லை. அடித்தட்டு மக்கள் என்றால், ஆதி திராவிட மக்கள் என்றால், தலித் மக்கள் என்றால் அலட்சியமா. தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களே, ஏன் நியாயம் கேட்கவில்லை, நீதி கேட்கவில்லை? படுகொலைக்கு ஏன் யாரும் வாய் திறக்கவில்லை? புது தலைவரெல்லாம் உருவாகிறான்.
மறுக்கிறார். கண்டிக்க மறுக்கிறார். வேண்டாமா வேண்டாமா தலித் வாக்குகள் வேண்டாமா 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 தலித் வாக்குகள் வேண்டாமா கண்டிக்கின்றோம் தமிழ்நாட்டில் உள்ள சாதி வெறி பிடித்த தலைவர்களே அஜித்தின் படுகொலைக்கு நீதி கேட்டீர்கள், நியாயம் கேட்டீர்கள். கவினின் படுகொலைக்கு வாய்மூடி கிடக்கிறீர்கள். நியாயம் தானா அஜித்தும் கவினும் இருவரும் மனிதன் தானே. வீரர்களால் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட மென்பொறியாளர் கவினுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சமார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். கடலூர் மைய மாவட்டம் சார்பில் வடலூரில் இன்றைக்கு ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினுக்கு நியாயம் கேட்டு நீதி கேட்டு இன்றைக்கு போராட்டம் நடைபெற்றது. மென்பொறியாளர் கவினை திட்டமிட்டு படுகொலை செய்த அந்த படுகொலைக்கு காரணமான காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அவர்களின் பெற்றோர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் குண்டர் தடுப்பு சட்டத்திலும் கைது செய்ய வேண்டும். தமிழக அரசு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பல ஆண்டுகளாக ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். ஆனால் மாநில அரசும் மத்திய அரசும் செவி கொடுத்து கேட்பதாக தெரியவில்லை. தமிழ்நாட்டில் அனைதினமும் சாதிய படுகொலைகள் அதிகரித்து வருகின்றன. இதை கண்காணிப்பதற்கு சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் வலியுறுத்தி இருக்கிறார். இதையும் இவர்கள் செய்வதாக தெரியவில்லை. எனவே தமிழக அரசு உடனடியாக ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் நடைபெறுகிற சாதிய படுகொலையை தடுத்து நிறுத்த தனிப்பிரிவை அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவரின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறோம். மனு தர்மவாதிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டை ஆண்டாலும் மனு தர்மவாதிகளும் சாதியவாதிகளும் சனாதனவாதிகளும் மீண்டும் பழமைவாதத்திற்கு இந்த மக்களை தள்ள நினைக்கிறார்கள். இது ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கும் வரை, விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை நடக்கவே நடக்காது. இது என் பாட்டனின் காலம் அல்ல, முப்பாட்டனின் காலம் அல்ல, இது விடுதலை சிறுத்தைகளின் காலம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரின் இது திருமா காலம். எனவே சாதியத்தை வேறறுப்பதற்கு, சனாதனத்தை வேறறுப்பதற்கு, சமத்துவத்தை வென்றெடுப்பதற்கு, ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் கடலூர் மைய மாவட்டத்திற்குட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.